ஜெபம் செய்வோம். வாரும் தூயவே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயவே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எங்கள் வாழ்வின் தாகத்தை தீர்க்கிற கிறிஸ்து, எங்கள் நிலைகளில் என்றிருந்தும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றிணைக்க, எங்களோடு இந்த பந்தியிலே இணைந்து கொள்ளவும், உம்முடைய அன்பை, ருசியை, மேலான கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. திருவருந்தாந்திரங்களில் திருவிருந்து என்கின்ற சாக்கிரமந்தை திருச்சபையாய் நாங்கள் கடைபிடிக்கிற பொழுதும், அதை அனுசரிக்கிற பொழுதும், எங்களுடைய உணர்வுகளையும் உள்ளங்களையும் எண்ணங்களையும் சிந்தைகளையும் ஒருமுகப்படுத்தி உடைய பந்தியில் சேர்வதற்கு முன்பதாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். உம்முடைய அடையாளத்தின் மூலமாக எங்களை என்றும் வழிநடத்துகிறீர். அந்த நினைவுகளோடு, வேண்டுதல்களோடு, ஜெப விருப்பத்தின் வாஞ்சையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வழிபாட்டினுடைய பாடல், நாங்கள் படிக்க கேட்கிற திருமுறை பகுதிகள், கேட்க இருக்கிற உடைய சத்திய வசனங்கள் எல்லாவற்றிலும் உடைய அருளும் ஆற்றலும் நிறைவாயிருந்து எங்களை வழிநடத்தி தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல தந்தையே, ஆமென். யாவரும் எழுந்து நின்று ஆண்டவர் நாமம் மகிமைக்காகும் இந்த ஆராதனைக்கு தொடக்கமாகும். கிறிஸ்து சபை பாமாலைகளில் முதலாவது பாடல், ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பர் சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து என்ற முதலாவது பாமாலையை நாம் பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவர் திருப்பாதம் துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதர் நம் பிதாக்கள் தாழ்வில் பெற்ற தயை நன்மை ஆய்துதி கோபம் கொண்டு அருளியும் என்றும் மாறா ஓர் துதி. அல்லேலூயா அவருமை மாமகிமையாம் துதி. தந்தை போல் மாந்தா
கிறிஸ்துக்கள் அன்பான இறைமக்களே, இந்த மாதத்துடைய 3வது திருவிருந்து ஆராதனை வழிபாட்டுக்கு வந்திருக்கும் உங்களவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நின்றபடி நாம் திருவிருந்து வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தும் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தமணியர்கள் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனித மேல் பிரியமும் கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், ஒரு சிறந்த மகிமைத்தோம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரை எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய வளங்களுக்கு வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீரே. நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்கள் நமது ஆண்டவர் தொகுத்து எழுதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு உருவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு போல் பிறனிடத்திலும் அன்பு உருவாயாக என்பதை. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவரெண்டு கற்பனைகளும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காய் கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. கர்த்தருடைய பந்தியில் இணைவதற்கு முன்பதாக கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலக வாழ்வில் கர்த்தர் நம்மை என்றும் வழி நடத்தவும் வறட்சிக்கிற பாத்திரராக இருக்கிற கடவுள் அவருடைய பரிசுத்த ஆலயத்தின் பிரகாரங்களிலே பரிசுத்த சாக்கரமந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம் பாவங்களுக்கு தக்கபடி அவர் சரி கட்டாமல், நம் அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் சரி கட்டாமல் எந்த நிலையிலும் நம்மை விடுதலையாக்கும் கர்த்தருடைய உதாரணத்துவமான கிருபைகளுக்காக நம் பாவங்களை முழு இதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று நிர்ணயித்திருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும்
நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் கீழ்கண்ட பாவ அறிக்கையின் ஜெபத்தின் மூலமாய் நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்களை எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். வெளியில் நடவாமல் இரவில் நடந்து வந்தோம். நாமத்தை சொல்லி தேனிவிட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் இடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். விவசாயினாலே எங்களை சுத்திகரித்து என்னை மனசாட்சி வைப்பித்தரலும். நாமது மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புதிய கொள்வாய் உங்களையும் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்பெறுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடம்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வாரான் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அளிச்சவும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குதத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்களை எல்லாவற்றிலும் மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருப்பந்தி என்பது எங்கள் வாழ்வில் உயிர் நாடியாக எங்களை என்றும் வாழ்விக்கக்கூடியதாகும். நீர் திரும்ப வரும் வரைக்குமாய் நினைவு கூர்ந்து அனுசரிப்பது என்பது சடங்கல்ல சுவாமி. எங்கள் வாழ்வுக்கு கிடைக்க பெற்றிருக்கிற அருளின் அடையாளத்தை நாங்கள் ஒவ்வொரு முறையும் உம்மோடு புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் என்கின்ற புதிய உறவுக்கான அடித்தளத்தை புத்தாக்கத்தை எங்களுக்கு நீர் வாழ்வி தருகிறேன். இந்த நற்கருணை, இந்த திருவிருந்து ஆண்டவரே, உம்முடைய வாழ்வில் நாங்கள் பெற்றிருக்கிற மிகப்பெரிய அருளின் கொடைகளாக ஒவ்வொரு முறையும் உம்முடைய ஐக்கியத்தை நாங்கள் உணர எங்களுக்கு நீர் இந்த கிருபை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபின் வரங்களை, உம்முடைய ஆசீர்வாதங்களை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு தேவையான தகுதியை எங்களுக்கு நீர் இந்த நாளிலே தாரும். இதை சிந்திக்கவும் செயலாற்றும் உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் அபாத்திரமாய் பானம் பண்ணாதபடி விசுவாசத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும் இதில் நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்புணர் இந்த நல்ல தந்தையே, ஆமென். அமர்வோம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்கள் முடிய. யாத்திராகமம் 24 3 முதல் 11 வசனங்கள் முடிய. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான்.
அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கின் இரத்தம் இதுவே என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியூவும் இஸ்ரவேலுடைய மூப்பரின் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதியின் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். வசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 1 வேதம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி பகுதி வாசிப்பதற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 26 முடிய. தேவனே மகே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவை கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடனே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியுடனே வழியிலே இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவே உமக்கு மகிமையுண்டாவதாக. வானத்தையும் பூமியும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய வரிய தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காக நாம் பரிச்சு கொண்டார். பரமண்டத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே கண்ணமைத்து மனிதனானார். நமக்காக பொதுவிழாத்தின் காலத்தில் சிலுவையிலிருந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கேறி பிதாவின் வலது வீற்றிருக்கிறார். பிதாவோடு குமாரனோடு புறப்படுவதுமாய் பிதாவோடு குமாரோடு குழுக்கள் தோற்றிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசனத்துமாய் இருக்கிற விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த அப்போஸ்தல திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்டவரை ஞானஸ்தானத்தை இருக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமை குறித்து கொண்டு காத்திருக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் நின்ற வண்ணமாக அருளுரைக்கு ஆயத்தமாய் கிறிஸ்து சபை பாமாலிகளில் 193வது பாடல். தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்ததே, ஜீவ தண்ணீரால் தேற்றும் நல் மீட்பரே என்கிற 193வது பாமாலையை நாம் பாடுவோம். தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்ததே, ஜீவ தண்ணீரால் தேற்றும் நல் மீட்பரே.
அமர்வும். ஜெபம் செய்வோம். தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னதரிந்தன் புகழிடமே. வரைந்தீரன்றோ உம் உள்ளம் கையில் உந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆம் ஆண்டவரே, உம் தயவு இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நாளும் நாங்கள் நடக்கவே முடியாது சுவாமி. எங்களை முற்றிலும் ஒப்புவிக்கிற பொழுது எங்களை ஏற்று என்றும் நடத்தி உம் வருகை வரைக்குமாக எங்களை காத்திருந்து நினைவு கூர்ந்து இந்த பந்தியில் சேர்ந்து ஒப்புரவாகி ஒருமனப்பட்டு எங்கள் வாழ்வையெல்லாம் நீர் சீராக்குவீர் என்கின்ற நிலைத்தன்மையை எங்கள் உலக வாழ்வில் எங்கள் பயந்து இருந்தாலும் நீர் வைத்திருக்கிற பாசமும் நேசம் எங்களுக்காய் வந்து நீர் மரித்து உயிர் தெழுந்த அந்த அருளின் அடையாளத்தை யாராலும் பறிக்க முடியாது. அந்த உறுதியான நம்பிக்கையிலே நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு தாயாய் சேயாய் என்றும் மறவாத எங்கள் நேசராய் உம்முடைய கரம் கொண்டு எங்களை நீர் காத்திருக்கிறீர், வரைந்திருக்கிறீர், எங்கள் உள்ளங்கையில் என்றும் வைத்திருக்கிறீர் சுவாமி. நீர் பாசத்தையும் நேசத்தையும் வைத்திருக்கிற ஆண்டவர், என்றும் உம்மோடு நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு நிற்கிறவே செய்யும். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவன் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல தந்தையே, ஆமேன். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கிறோம். எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, சில கருப்பொருட்கள் மீண்டும் மீண்டும் நம்மை சிந்திக்க அழைக்கப்படும். சில தலைப்புகள் தொடர்ந்து நம்மை தொடரும், நம்மை உணர்வூட்டச் செய்யும், பல நேரங்களில் நம்மை யோசிக்க முன்வைக்கும். சென்ற வாரத்தில் நாம் யோசித்த ஞானஸ்தானம் அல்லது திருமுழுக்கு என்கின்ற கருப்பொருளையும் இந்த நாளிலும் நாம் சிந்திக்கின்ற, நாம் யோசிக்க போகிற கருப்பொருளும் ஒன்றோடு இணைந்து அது நிலைத்திருப்பதற்கு அது மிகப்பெரிய ஒரு
வாழ்வினுடைய அச்சாணியாய் அது மாறுகிறது என்று சொன்னால் அது மிகையானாது. ஒரு மரம் தன்னுடைய முழு செழிப்பையும் கொடுப்பதற்கு வேரானது ஆழத்தில் ஊன்றி நிற்கின்ற பொழுது அது தன் முழு பலனையும் கொடுக்கும். அதனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். வெளியரங்கமாகவும் சரி, அதனுடைய இருக்கக்கூடிய தன்மையையும் அதில் இருக்கக்கூடிய உள்ளான அர்த்தத்தையும் அந்த மரமும் செடியும் எவ்வளவு ஆழமாய் வேரூன்றி நிற்கிறதோ அவ்வளவு அதனுடைய வாழ்வு நீடித்திருக்கும், அதனுடைய செழுமை கிடைக்கப்பெறும். நமக்கு ஆணி வேர் என்று சொன்னால் யாரை நாம் யோசிக்க முடியும்? மரத்திற்கு மண் ஊன்றி நிற்பதற்கு அதற்கு நிலையான வாழ்வினுடைய சப்ஸ்டான்சன் என்று சொல்லுவார்கள், அது தேவை. தனக்கு மாற்றுக்கு இல்லாமல் அதை தொடர்ந்து அதோடு இணைந்து பயணிப்பதற்கு மானுடராக நமக்கு யாருங்க ஆணி வேறு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஆணி வேறாக இருந்து அவரில் நான் நிலைத்திருக்கிற பொழுது, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றலினா அது காஞ்சு போயிடும், அதனுடைய பலனை தராது, அதனுடைய பலனை சாப்பிட முடியாது. என்னதான் மாமரம் கொய்யா மரம் வச்சா பராமரித்தா தான் அது சரியாக பலனை கொடுக்கும், எந்த மரத்தையும். அப்போ மானுடத்தினுடைய பராமரிப்பை சரியாக இந்த உலகத்தில் வேரூன்றி நிற்பதற்கு ஒரு அச்சாணியாய் ஆணி வேறாய் இருப்பது திருவிருந்தும் என்கின்ற இந்த திருவருட்சாதனம். என் உலகத்தில் நான் அசையாதபடி, சாய்ந்து விடாதபடி, நான் மங்கி விடாதபடி அல்லது என்ன நிலை குலைந்து போயாதபடி என்னை தூக்கவும் தொடர்ந்து வழிநடத்தும் நிலைத்து நிற்கவும் இந்த திருப்பந்தி என்னை ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காய் மரித்தார், நமக்காய் உயிர்த்தெழுந்தார் என்பதை நினைவு கூறுகிற பொழுது நான் உயிர் பெறுகிறேன், நான் வாழ்வடைகிறேன். என்னால் எழுந்து ஓட முடிகிறது விழுந்தாலும். அப்பொழுது எனக்கான இந்த ஆணி வேராய் இருப்பது இந்த திருப்பந்தி. அந்த திருப்பந்தியின் ஆணி வேரை நான் நிலைத்து நிற்பதற்கு என் வாழ்வில் இதனுடைய தொடக்கம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கட்டும் 24ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலே தொடங்குகிறது. எங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். என்றால் அங்கிருந்து அந்த ஆல்மோஸ்ட் 12 அதிகாரங்கள் திருப்பந்தியினுடைய நினைவு கூறுதலை பஸ்கா பண்டிகையினுடைய முன்னிறுத்தி கடவுள் இந்த வாழ்வினுடைய திருவிருந்தினுடைய அடையாளத்தை பழைய ஏற்பாட்டின் பகுதியில் வேரூன்றி நிற்பதற்காக இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாழ்வினுடைய அடிமைத்தனத்தில் தங்களுக்கான 430 ஆண்டு காலம் தங்களுடைய சோர்வற்ற கலந்த காலம் வேறெல்லாம் சாய்ந்து போய் நம்பிக்கை இழந்த சூழலுக்கு நம்பிக்கை ஊட்ட மீண்டும் நினைத்து பார்ப்பதற்கு கடவுள் உங்களை நினைத்தறில் இருக்கிறார், உண்மையுள்ள ஆண்டவராக உயிருள்ள ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் என்கின்ற நினைத்து பார்க்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த பஸ்காவினுடைய பண்டிகை, அப்பம் பிக்குதல் என்ற அந்த பண்டிகை, பாஸ்ஓவர். இதையெல்லாம் யோசிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார்கள், அழிப்பவராக இருந்த கடவுள் வீடு நிலைக்காலில் இருந்து அவர்களை காக்கிறார். இந்த தலைப்பிள்ளை சங்காரம், கடவுள் முதன்மையான மகனின் அந்த தலைமுறையை அழித்தார், அதிலிருந்து அந்த மக்களை காத்து வந்தார். கசப்பு நீரை மதுரமாய் மாற்றின ஆண்டவர், மகாராவி நீரை மதுரமாய் மாற்றினார். எங்களுக்கு உணவு வெறும் மன்னாவா என்று சொல்லி தங்களை புலம்பிக் கொண்டிருந்த மக்களுக்கு காடையும் நல்ல கறியும் மீனையும் கொடுத்தார். எங்கீங்க? பாலைவனத்தில். அதை விட இன்னொன்று சொல்றாங்க, அவர்கள் உடை மங்கவில்லை, தேய்ந்து போகவில்லை, செருப்பும் அவருடைய பாதரட்சிகளும் பழுதாகவில்லை. இதையெல்லாம் நினைத்து பார்ப்பதற்காகவே இந்த பாஸ்ஓவர் என்கின்ற இந்த பஸ்கா பண்டிகை நினைவு கூர்ந்து செய்தார்களாம். நான் யோசிக்கிறேன், இந்த உடல், இந்த வாழ்க்கை நிலைத்து நிற்பதற்கு எனக்காய் மரித்து நமக்காய் மரித்த கிறிஸ்துவின் பந்தியிலே நாம் சேருவதற்காக ஒரு அறிஞர் இப்படியாய் சொல்லுகிறார், ஞானஸ்தானம் என்பது சிலுவையின் அடையாளம். சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம், சிலுவை அடையாளம் நெற்றியில் வரையப்பட்டிருக்கு. திருவிருந்து என்பது ஆணி வேராய் கிறிஸ்துவோடு நான் நிலைத்திருப்பதற்கான அருளின் செயல்பாடு, அருளின் செயல்பாடு. அப்போ எனக்கு இந்த அருளின் செயல்பாட்டை நான் புரிந்து கொண்டிருக்கிறேனா? அற்பமாய் எண்ணாமல், ஜபத்தோடு
பங்கு பெறுகிறோமா? சடங்காச்சாரமாய் மாதம் மாதம் எடுத்துக்கொள்ளுகிறோமா? ஏன்னா ஞானஸ்தானம் ஒன்று தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரே ஞானஸ்தானம் தான் சொல்லியிருக்காரு. திருவிருந்து ஒரே திருவிருந்துனா இல்லை. ஒவ்வொரு முறையும் மாதத்தில் நீங்கள் அப்பம் பிக்குதல் என்கின்ற பண்டிகையை நீங்கள் செய்கிற பொழுது நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் முதல் வாரம் 3ஆம் வாரத்தை நாம் அனுசரிக்கிறோம். இந்த 2 வாரங்களையும் நாம் நினைத்து பார்க்கிற பொழுது கடவுளோடு நான் இணைய போவதற்காக, கடவுளோடு என்னை ஒப்புரவாக்கிக் கொள்வதற்காக, அதுதான் இந்த நாளுடைய கருப்பொருள். கிறிஸ்துவோடு என்னை ஒப்புரவின் மையமாய் இந்த திருவிருந்து இருக்கிறது. தூய விருந்து அல்லது இந்த நற்கருணை என்கின்ற சாதனம் கடவுளுடைய ஒப்புரவாவதற்கு மையமாய் the holy eucharist, the table of reconciliation, the table of reconciliation, ஒப்புரவின் திருப்பந்தியின் திருப்பந்தி, ஒப்புரவின் திருப்பந்தி. இந்த ஒப்புரவினுடைய திருப்பந்தியை நான் பெற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு நான் ஆயத்தத்தோடு இருக்கிறேன்? ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுது என்னை நிச்சயம் அந்த எப்படி ஒரு மரத்திற்கு நீர் அவசியமாய் வேரூன்றி நிற்பதற்கு அது வளர்ந்திருக்கிறதோ, மானுடருக்கு நான் பந்தியில இணைகிற பொழுது என்னை இந்த உலகத்தில் நிலைத்து நிற்பதற்கு அது எனக்கு ஆதாரமாய் அடித்தளமாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாளிலே இன்னொரு வேத பகுதி அப்போஸ்தலர் பவுல் அடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின நிருபம், 1ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே. இப்போ கிறிஸ்துவோடு இணைவதற்கும் திருச்சபையோடும் ஆழ்ந்த ஐக்கியத்தை கொண்டாடுவதற்கும், எப்படிங்க கிறிஸ்துவோடு இணைவதற்கு, இந்த திருச்சபையில் ஆழ்ந்த ஐக்கியத்தோடு நான் இணைவதற்கு, அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில கடவுளோடு நான் இணைவது மாத்திரமல்ல, இந்த அநேகராக இருக்கிற நாம் எப்படிங்க சகோதரர்களாய் சகோதரிகளாய், ஒரு தாயின் வயிற்றின் பிள்ளைகள் என்பது கிறிஸ்துவத்தின் அடையாளமாய், நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதன் மூலமாய், ஒப்புரவாவதலின் மூலமாய், நமக்குள் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை உறுதி செய்வதாய், the Eucharist, deep communion with the Christ and the church, deep communion Christ and the church, இது நமக்குள் இருக்கக்கூடிய ஆழமான the communion, come under the union என்று சொல்லுகிறார்கள். கொய்னோனியா என்கின்ற கிரேக்க பதத்திற்கு கம் அண்டர் த யூனியன், நாம் எல்லோரும் ஒரே பந்தியில் அநேகராக நாம் ஒரே அப்பமாக, நாம் அநேகராக ஒரே அப்பம் ஒரே சரீரமாய், இந்த கொய்னோனியா என்ற அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இங்கு நாம் அந்த ஐக்கியம் என்று சொல்லுவதற்கு உடல் அளவில் அல்ல, உடல் அளவில் அல்ல, உள்ளத்தில் நாம் எல்லோரும் இணைந்து பரஸ்பரத்தோடு உயிருள்ள ஒரு கடவுளை வணங்குகிறோம் என்கின்ற விசுவாசத்தின் அறிக்கை. அப்போ எனக்குள்ளா இருக்கின்ற இந்த உள்ளான ஆன்மாவுடைய சரீரத்தை ஒரே அப்பமும் ஒரே உடலாகிய கடவுளுடைய திருப்பந்தியை நாம் இணைகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். எப்படிங்க? என்ன பாத்திரங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட திருப்பந்தி, அந்த பாத்திரத்தில் நான் அவருடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறோமா? பல நேரங்களில் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தோடு நாம் எதிர்கொண்டு போராடி கொண்டிருக்கிற பொழுது பல நிலைகளிலே பகைமையும் பிரிவினைகளையும் சிதைவுகளையும் கொண்டு மனிதன் விலகிச் செல்லுகிறான் ஒழிய அதை சடங்காச்சாரமாய் தான் இந்த திருப்பந்தியை எடுத்துக்கொள்ளுகிறான். ஆனால் கிறிஸ்துவோடு நான் இணைவதிலும் கடவுளுடைய உணவை உட்கொள்ளுவதில் சொல்கிறார், தன்னுடைய மாம்சத்தை புசித்து தன்னுடைய இரத்தத்தில் பானவர்களும் அவனில் நானும் நான் அவனிலும். யோவான் நற்செய்தியாளர் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் அவனோடும் அவன் என்னோடும் நிலைத்திருப்பதற்கு, அந்த ஐக்கியத்தை
கம் அண்டர் அந்த யூனியனை, the communion, இந்த டீப் கம்யூனியன் என்று சொல்லுவார்கள். the deep relationship with the God, முழுமையான கடவுளோடு நெருங்கிய உறவை சிலுவை அடையாளத்தில் கிறிஸ்துவின் பிள்ளையாய் சேர்க்கிறோம். சரியா? பிள்ளையாய். ஆனால் கடவுளோடு எனக்கு இருக்கிற மிக நெருக்கமான உறவை, அந்த உணர்வை புரிந்து கொள்வது நாம் பங்கு பெறப்போகிற இந்த திருப்பந்தியின் அடையாளம். இந்த கம்யூனியன் என்று சொல்லக்கூடிய இந்த ராபோஜனத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாத்திரம். சொல்லுகிறார், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு வருகிறபடியால் அநேகராக நாம் ஒரே அப்பமும் ஒரே ஒரே சரீரம். அப்போ ஒரே சரீரம் என்னங்க? எக்லீசியா என்கின்ற சபை, திருச்சபை, கட்டப்படுகிற இந்த சபையை. ஒரே சரீரம்னா நம்ம நேரடியாய் உடல் ரீதியாக அல்ல, நேரடியாய் நாம். அப்போ அந்த ஒரே சரீரம் என்று சொல்லுகிற பொழுது சபையோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை, கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம், திருச்சபையோடு இருக்கிற ஐக்கியத்தையும் நான் ஆழமாய் வேரூன்றி நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எதனாலையும் என்னால் விழுந்து விட முடியாது. என்னால் போய்கொண்டிருக்கிற உலகம் அந்த அளவுக்கு, போய்கொண்டிருக்கிற உலகம் அந்த அளவுக்கு இருக்கிறது. யாரையும் குறை சொல்ல முடியாது, யாரையும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா எல்லா இடத்திலையும் குற்றம் இருக்கிறது. அதை புரிந்து அறிந்து கொண்டு கடவுளோடு நான் நிலைத்திருந்தால் என்று சொன்னால் என்னால் விழிப்படைய முடியும், என்னால் விழிப்படைந்து என்னால் வாழ முடியும். இல்லை என்றால் நான் விழுந்து விழுந்து போய் அவரால் என்னால் நிலைத்திருக்க முடியாது, அவரால் என்னோடு நிலைத்திருக்க முடியாது. அப்ப இந்த ஐக்கியம் என்பது வெறுமனே, இட் இஸ் நாட் a ritual, இது ஒரு சடங்கல்ல, மாறாக உள்ளுணர்வோடு நான் கடவுளை இணைவதற்காக, கிறிஸ்துவோடு நான் பயணிப்பதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அருளின் அடையாளத்தை கொண்டு செல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சொல்லுகிறார்கள், ஒரு குடும்பத்தின் கீழாக ஒரு மேஜையில் அமர்ந்து உணவு உண்ணுகிற பொழுது வெறும் பசி மட்டும் தீர்ப்பதல்ல, பசியை மட்டும் தீர்ப்பதில்லை, அவர்களுக்குள்ளாக அன்பு, உறவு, ஒற்றுமையின் அடையாளத்தை புதுப்பிப்பதற்காக அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிணைப்பை ஏற்படுத்துகிறதாம். ஒரு பிணைப்பை, ஒரு உணவு என்பது அல்லது அந்த பந்தி என்று சொல்லுகிற பொழுது அன்பையும் உறவையும் ஒற்றுமைக்கான அடையாளத்தை அங்கு முன்னிறுத்துகிறது. பல நேரங்களில் வீட்டில் சாப்பாட்டுக்கு நம்முடைய உணவு எடுத்துக்கொள்ளுகிற அந்த நேரம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும் இல்லையா? அந்த டைமாக நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு நாள் நானும் அப்படித்தான் இருந்தேன், முடியாது என்று இருந்தேன். காலம் சென்றது, அது கற்றுக் கொடுத்தது, காலம் சென்றது கற்றுக் கொடுத்தது. அப்பொழுது நான் யோசித்தேன், ஒரு உணவு என்பது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உணவே மிகச்சிறந்த அன்பையும் பரஸ்பரத்தையும் சில கசப்புகளையும் எடுத்து போடுவதற்கான ஒரு இடமாக இருக்கும். புரூனே என்கின்ற ஒரு நாடு நமக்கு தெரியும். கோயம்புத்தூர் அளவுக்கு தான் பரப்பளவு, 36 கிலோமீட்டர் தான் அந்த நாட்டினுடைய பரப்பளவு. தி ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு புரூனே. ஆயில் அவங்களுடைய எக்ஸ்போர்ட், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வைரம், தங்கம், இதன் மூலமாக மிகச்சிறந்த நாடு. அதனுடைய புரூனே நாட்டினுடைய மன்னர் அந்த அரண்மனையில் ஏதாவது ஒரு உணவு, காலை தேநீரோ, காலை உணவோ, அல்லது மதிய உணவோ, அல்லது மாலை தேநீரோ, இரவு உணவோ, இந்த 5 வேளைகளில் ஏதாவது ஒரு வேளை அந்த அரண்மனையில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நாளில் ஏதோ ஒரு வேளை உணவில் அமர வேண்டும். 1577 அறைகள் இருக்கிறது அந்த அரண்மனையில். தி ரிச்சஸ்ட் கிங் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க? ஆனால் அந்த குடும்பம் கட்டப்படுவதற்கான காரணம் அந்த அன்பும் உறவும் ஒற்றுமைக்கான அடையாளம். ஒரு சாதாரண ஒரு மன்னரால் ஒரு மிகப்பெரிய நாட்டை இதுவரைக்கும் அந்த கட்டி எழுப்ப முடியாது என்று சொன்னால் ஒரு பந்தி, அதற்கான நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லுவார்கள், மாற்றங்கள், மிகப்பெரிய சேஞ்சஸ் அந்த கண்ட்ரியில் அங்கே தான் நடக்கும்.
அங்கே அவங்களுடைய நாட்டினுடைய சட்டங்கள் எல்லாம் அந்த டேபிளில் பேசுவாங்களாம். அந்த நாட்டுக்கு அந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், நீ என்ன பண்ண போகிறோம், நீ என்ன பண்ணுற, நீ என்ன செய்ய, எது தப்பு செய்கிற, இதையெல்லாம் மாற்றிக்க, இதெல்லாம் நீ சரி செய்யணும். சாதாரண அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும், வேலைக்காரர்கள் உட்பட. அப்போ இந்த ஒரே சரீரமாய் இருக்கக்கூடிய இந்த திருச்சபை, ஒரே அங்கமாய் நாம் சேரப்போகிற நம் இந்த திருவிருந்து என்கின்ற இந்த மேஜையின் கீழாய் வெறும் அப்பத்தையும் ரசத்தையும் மாத்திரம் நாம் எடுப்பதல்ல, ஒரு குடும்ப உணர்வை, ஒரு ஐக்கியத்தை, ஒன்றாக நாம் ஒருமித்து நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வை, உணர்வை நாம் ஐக்கியப்படுத்துவதற்கான அடையாளம், ஐக்கியப்படுத்துவதற்கான அடையாளம் என்று சொல்லி பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஐக்கியத்திற்கான அடையாளத்தை சொல்லிவிட்டு பவுல் அடிகளார் சொல்லுகிறார். 18வது 19வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. இப்பதான் பவுல் சொன்னார், அநேகராக நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒரே சரீரமாய் இரத்தமாய் அப்பத்தில் நாம் எல்லோரும், கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த வசனத்திலே சொல்றாரு, நீங்கள் பேய்களோடு ஐக்கியப்படுகிறீர்களா? ரோம அரசாங்கத்தினுடைய அந்த காலகட்டம் பேகன் வர்ஷிப், இந்த பேய்களுக்கான வழிபாடு அன்று அதிகமாக இருந்தது. தேவதைகளைப் போல அவர்களுக்கான தீய ஆவிகளையும் கொண்டு வழிபாடு நடக்கப்பட்டது. அங்கேயும் படைகள் உண்டு, அங்கேயும் படைப்பு உண்டு, அங்கேயும் பந்திகள் இருக்கிறது, அங்கேயும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அப்போ இங்கிருக்கிற ஐக்கியத்திற்கும் அதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? நாம் 24ஆம் அதிகாரம் யாத்ராமத்து வாசித்தோம். அங்கு பலியிட்டு ரத்தத்தை எடுத்து அவர்களுக்கு தெளித்து அவர்கள் மேலே அந்த ஐக்கியத்தில் கடவுளுடைய வார்த்தையை வாசித்தார்கள். அதற்கப்புறம் அவர்கள் அப்பம் பிட்டு புசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிதானுங்க? இங்கு சொல்லுகிறார், கிறிஸ்து நமக்கு பலியாய், கிறிஸ்து தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்து, யாருக்காக? நமக்காக தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்பதற்காக அவர் வந்ததினால் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள். அங்க நீ பேய்களுக்கான வழிபாட்டை அவர் சொல்கிறாரு. இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அதை பொருளாக நான் எப்படி சொல்ல முடியும்? அதை எப்படி ஒரு பலிபீடமாக அது பலிபொருளாக மாற முடியும் என்றால், வாசியுங்கள் 21வது வசனத்தை. இங்கேயும் வந்து என்னங்க, அப்பம் பிற்கிறது. இந்த உலகத்திலையும் இருந்து உலக ஆசாபாசங்களுக்கும் இணங்கி வாழ்வது, அது முடியலைங்க. அது வேறு, இது வேறு. பொதுவாக இறையிலே சொல்லுவார்கள், அரசியலும் சமயத்தையும் வேறு வேறாகத்தான் பார்க்க வேண்டும். இல்லை, அது முடியாது. எங்கெல்லாம் அரசியல் இருக்கிறது அங்கெல்லாம் சமயம் நிற்கும். எங்கெல்லாம் திருப்பந்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார். எங்கெல்லாம் இந்த உலகத்தில் நான் வாழுகிறேனோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கின்றேன். அப்ப எங்கெல்லாம் நான் பந்தியில் நான் சேருகிறேனோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இல்லை என்றால் விக்கிரக ஆராதனைக்காக நாம் வாழுகிறோம் என்று அர்த்தம். திருப்பந்தி என்பது விக்கிரக ஆராதனைக்கு எதிரான ஒரு தெளிவான வரையறை. விக்கிரக ஆராதனைக்கான ஒரு தெளிவான வரையறை. இதுவரைக்கும் நீங்கள் படைத்தது பலி செலுத்தினாங்க. பழைய ஏற்பாட்டில் யாவை நினைத்து ஆடு மாடு எல்லாம் பலி செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் பலி செலுத்தினாங்களா? இந்த யெகோவா என்ற ஒரு குழு உண்டு. அது எப்படிங்க அவர் கடவுள் ஆயிட முடியும்? அப்போ அவர் தானே எல்லாமே இருக்கிறவராகவே இருக்கிறாருன்னு நான் ஒன்று மட்டும் தான் கேட்டேன். நீங்கள் ஆடு வெட்டுறீங்களா, மாடு வெட்டுறீங்களா, ரத்தத்தை தெளிக்கிறீங்களா, குடிக்கிறீங்களா? இல்லையில. அப்போ யூ ஆர் நாட் a Jehovah group. If you're really Jehovah, then you go and sacrifice those who are doing. அப்படி சொல்லாம நீங்க இதையே எடுத்துக்கொள்ளவே
இவர் குமாரன், என்னில் நிலைத்திருக்கிறேன். அதான் அந்த யோவான் சொல்கிறார், நான் அவனில் நிலைத்திருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவை ஒருவனும் சேரவே முடியாது. அவங்ககிட்ட கேளுங்க, வருவாங்க உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. நான் பெங்களூரில் இருக்கிற பொழுது ஒரு 3 வாரம் கடைசியில் கேட்ட இதே கேள்விதான். நீங்கள் பலி செலுத்துறேன்னு சொல்லுங்க, பலிபீடத்தை காமிங்க, நான் வர்றேன். உங்கள் சர்ச்சில் பலிபீடம் இருக்குதா, பலி செலுத்துறீங்களா? அப்போ யூ ஆர் நாட் a true Jehovah. கடவுள் நமக்கு இந்த உலகத்திற்கு வந்திருப்பது தன்னுடைய அந்த ஆராதனை முறைமைகளில் விக்கிரகத்தை நீங்க வாங்கலே முடிந்தால் ஆமோஸினுடைய புஸ்தகம் மிக அழகாக இருக்கிறது. ரியல் வர்ஷிப் இஸ் வாட் இஸ் த ரியல் வர்ஷிப்? எதெல்லாம் உண்மையான அந்த ஆராதனை, எதை கொண்டு நான் உண்மையாய் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து பிரித்து ரொம்ப ஆழமாய் அது சென்று கொண்டிருக்கிறது. இங்க கனெக்ட் பண்ண அது ஒரு 1 மணி நேரம் போயிடும். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். முடிந்தால் ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னத்த வாரம் விச் இஸ் ட்ரூ ஹார்வெஸ்ட் இன் வர்ஷிப், எது உண்மையான ஸ்தோத்திர பண்டிகைக்கான ஆராதனை அங்கே இருக்குது. 9வது அதிகாரம் வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆம்போஸ் 9வது அதிகாரம் படித்து வைங்க, அதற்கு விளக்கம் கொடுக்கிறேன். சாரி, ஓசியா 9வது அதிகாரம். அதை அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த விக்கிரகங்களை எல்லாம் விளக்கி நிற்கின்ற காரணம், இங்க சொல்லப்படுகிற இந்த ரோம கலாச்சாரத்தினுடைய காரணம், நீங்கள் அதற்கெல்லாம் பலியிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் கடவுளின் பந்தியில் வந்து விட்டீர்கள். ஆனால் உங்களிடத்தில் ஒரு விக்கிரகம் இருக்கிறது. என்னவென்றால் பெருமை, பணம், அதிகாரம், இதையெல்லாம் உங்களிடத்தில் விக்கிரக ஆராதனையாய் பெருகி கொண்டிருக்கிறது. நீங்க அங்க அந்த பலி செலுத்தினது அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் அல்லது அங்க இருக்கக்கூடிய பேய்களை விட்டுட்டு வந்துட்டீங்க, பந்தியில சேர்ந்துட்டீங்க, இது கடவுளுடைய பந்தியில் இணையறீங்க. ஆனாலும் இதுதான் சொல்கிறார், இங்கு வாசிங்கள், மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம். இங்க பாருங்க, 2 குழுக்களுக்கு ஊழியம் செய்ய கூடால் முடியாது. அங்கிருக்கிற அதே பெருமை, அதிகாரம், அதே சேர்ப்பு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃபிஷ்னஸ், இதையெல்லாம் வச்சுட்டு இங்க வந்து நீங்க பந்தியில சேர்ந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் பேய்களோடு தான் பந்தியிலே சேர்ந்திருக்கிறீர்கள். நான் சொல்ல, யார் சொல்றாருங்க? பேய்களுக்கே பலியிட்டுகிறார்கள் செலுத்துகிற நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்கிறீர்கள். எனக்கு 2 எஜமானுக்கு இந்த உலகத்தில் ஊழியம் செய்யவே முடியாது, என்னால் அதை மாற்ற முடியாதுங்க, ஆனால் இங்கே வருவேன் அப்படின்னா உன்னால் நிலைத்திருக்க முடியாது, நிலையான அந்த கடவுளுடைய உணர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இந்த திருப்பந்தி என்பது திருமண உறவினுடைய உறுதி செய்வதில் அடையாளம் போல காமிக்கிறாராம். அதாவது ஒரு கணவனோ மனைவியோ தனக்கு துணையை தெரிவு செய்து எப்படி அணிகலனை, மோதிரத்தை அணிந்து கொண்டு தனக்கான உறுதிப்பாட்டை, வரையறையை வைக்கிறார்களோ, அதுபோல திருவிருந்து என்பது நமக்கு நம் விசுவாசத்தினுடைய வரையறையை அது அடையாளப்படுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் எனக்கான வரையறை உண்டு, எனக்கான வரையறை, the conditions. சொல்லுகிறார், the clear definition against the adultery, the clear definition against the adultery. எனக்கான முழுமையான அதனுடைய வரையறையை நான் புரிந்து கொண்டு கிறிஸ்துவோடு நான் இந்த உலகத்திற்கு வாழ்வதற்கு எனக்காக அழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அருளின் அடையாளமாய் அதை நான் பார்க்க வேண்டும். அருளின் அடையாளமான அதை பார்க்க வேண்டும். ஒருவேளை எனக்கு அன்பானவர்களே, எந்த நிலையோடு நாம் வருகின்றோம்? கிறிஸ்துவோடு உள்ளுணர்வோடு இந்த திராட்சை செடி என்னில் நிலைத்திருந்தால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அப்போ அந்த நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கு அவருடைய அந்த உதிரத்தையும் இரத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் பொழுது கடவுளுடைய உண்மையான அந்த அடையாளம் என்னை விக்கிரக ஆராதனையிலிருந்து என்னை விலக்கி ஒரு வரையறைப்படுத்துகிறது. இறுதியாக நம் வாசிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம்.
23, 24 வசனத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு நிபந்தனையை தருகிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னவர், உங்களுக்காக நான் இந்த உலகத்திற்கு மரிக்க வந்தேன் என்று சொன்னவர் அவர் சொல்லுகிறார். இதில் நீ பங்கு பெறுவதற்கு முன்பதாக த கண்டிஷன்ஸ், அவர் கொடுக்கிற இந்த ரெக்கன்சிலேஷனுடைய கண்டிஷனே எப்படிங்க, மிகப்பெரிய ஒரு நிபந்தனை, ஒப்புரவாகுதலுடைய முழுமையான ஒரு நிபந்தனை. இந்த திருப்பந்தி அப்பம் பிக்குதல் பகுதியில் நாம் ஒருமித்து வாசம் செய்வோம் என்று சொல்லி முடித்து நாம் கர்த்தருடைய சமாதானத்தை அருகாமையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய சமாதானத்தை சமாதானத்தோடு பகிர்ந்து கொள்கிறோமா, சங்கடத்தோடு பகிர்ந்து கொள்கிறோமா? எப்படிங்க, சமாதானத்தோடு பிடிக்காம சர்ச்சில் மட்டும் அவர் கூட பேசவே மாட்டோம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம், அப்படியே நேராக தான் உட்காந்துருப்போம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்போம், சிரிக்கவும் மாட்டோம், பக்கத்தில் என்ன நடந்தாலும் தெரியாது. அப்படி நிலையில் அமர்ந்திருக்கிறோமா? அந்த பந்தியில் இணைவதற்கு முன்பாக நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அருகாமையில் இருப்பவரோடு கர்த்தருடைய சமாதானத்தை சமாதானத்தோடு பகிர்ந்து கொள்கிறோமா, சங்கடத்தோடு பகிர்ந்து கொள்கிறோமா? கடவுள் சொல்லுகிற நிபந்தனையே, உன் காணிக்கை வச்சிரு, நீ போடாத, உன் காணிக்கை வச்சிரு, போடாத. You just reconcile with your brother. நீ உன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகு, உன் சகோதரனோடு நீ ஐக்கியப்படு, பரஸ்பரத்தோடு நீ இடைபடு. கணவன் மனைவி வீட்டில் ஆளுக்கு ஒரு நேரம் சாப்பிட்டா ஐக்கியம் வராது. ஏதோ ஒரு மீல், ஒன் டே, ஏதோ ஒரு காஃபி, உட்கார முடியல, அட்லீஸ்ட் காஃபி, எந்திரிச்ச உடனே ரைட்டு, காலையில் ஃபேமிலி ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம், இல்லைன்னா நைட் ப்ரேயருக்கு அப்புறம் ஒரு காஃபி. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஐக்கியத்தின் உறவின் அடையாளத்தின் நிபந்தனையாய் கிறிஸ்து வைப்பதே அதுதான், காணிக்கை அல்ல. நீ காணிக்கை கொண்டு வந்து போடுவதல்ல எனக்கான முதன்மையான அந்த ஐக்கியத்தின் கம் அண்டர் த யூனியன் வைத்துவிட்டு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்த அந்த காணிக்கையை செலுத்து. ஒருவேளை நாம் இங்கே ரெண்டாவது காணிக்கை எடுக்கிறது இல்லை இல்லையா? திருவிருந்துக்கு ஒரு சில ஆலயங்களில் உண்டு, திருவிருந்துக்குன்னு தனியாக காணிக்கை எடுப்பாங்க. இப்போ இந்த காணிக்கை போடுறதே எப்படி இருக்கணும்னா, ஒப்புரவாகிட்டு தான் காணிக்கை போடணும், பந்தியிலேயே இணையணும். அதை அந்த காணிக்கை போடுவதனுடைய அந்த அடையாளம் என்ன சொல்றார்? எஸ், ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக். நான் உணர்கிறேன், நான் தவறுள்ள மனிதன் தான், என்னை மாற்றும் என்று சொல்லி கடவுளுடைய கரத்தில் முற்றும் என்னை ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே. அதான் பாடினோம், முற்றும் என்னை நான் ஒப்புவிக்கிறேன். எஸ், ஐம் நத்திங், ஐம் ஜீரோ. அடிக்கடி நான் யோசிப்பது, கடவுளிடத்தில் கேட்பது, ஆண்டவரே, நான் ஒன்றும் அறியாத சிறு பிள்ளையாய் தான் இருக்கிறேன், என்னை நடத்தும். நாம் நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ரைடு நமக்கு வந்துச்சுன்னா, நான் எம்டிஹெச் படித்தாச்சு, மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினச்சோம்னா ஜீரோ ஆயிடுவோம், ஜீரோ ஆயிடுவோம். என்னைக்கு நாம் ஜீரோ நினைச்சோம்னா கடவுள் அதரை அதான் சொல்றார், உன்னை வாளாக்காமல் உன்னை கீழாக்காமல். அப்போ கடவுளுடைய பந்தியில என்றும் நாம் தாழ்ந்துதான் வர வேண்டும். அதனால தான் இன்று வரைக்கும் மரியன் உபதேசியார் இந்த கர்த்தரின் பந்தியில் வா பாடலுடைய பின்னணி ஒரு சிலருக்கு தெரியும் இல்லையா? தன்னுடைய மூப்பர் திருச்சபையில் நடக்கிற சில குளறுபடிகளை அந்த உபதேசியார் கண்டிக்கிறார். இதை செய்யாதீங்க, இது தவறு, இது நீங்கள் பண்ணக்கூடாது, மூப்பராக இருந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றார். அப்படி சொல்லி ஒரு பொழுது மரியன் உபதேசியாரின் மூலமாக அந்த மூப்பர் கோபப்பட்டு அவர் ஒரு அந்த ஜமீன்தார், அப்படிதான் மூப்பர்னு போட்டாங்க, அந்த ஜமீன்தார் ஊருடைய பெரிய பணக்காரர் வரல, 3 வாரம் கோயிலுக்கு வரல.
பந்தி நடத்தணும். அப்போதான் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு மரியன் உபதேசார் அவர் வாசல் அந்த பங்களாக்கு முன்னால் நின்று பாடுறாரு, கர்த்தரின் பந்தியில் வா என் சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மீட்டு மனப்பூரணமா எண்ணி நீங்க உன்னுடைய உள்ளான அளவிலே இந்த உறவை நீர் புதுப்பிக்க வேண்டும் அல்லது என்னை நடத்த வேண்டும் என்கின்ற உறவோடு ஐக்கியப்படுவதற்காக, அதான் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி உன் காணிக்கையை போடு. அதான் அவர் செஞ்சார். எத்தனை பேர் நம்முடைய உறவுகளுக்குள்ளாக பிணக்கத்தை வைத்து கசப்புகளை வைத்து பந்தியில் வர்றோம். இந்த ஒரே உடலாகிய இந்த திருச்சபை, ஓருடல் என்கின்ற திருச்சபையில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை, அதுதான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். எப்படிங்க ஆசீர்வாதத்தின்? அப்ப ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் பங்கு பெற்றால் என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் என்னுடைய கரங்களில் தான் இருக்கிறது. நாம் தான் அதற்கு காரணம், கடவுள் அல்ல. அவர் கொடுத்த முறைமைகளிலே, அவரை நான் அணுகுவதிலே, அவரோடு இணைந்து வாழ்வதிலே எனக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை நான் பெற்றுக்கொள்வதுதான் இந்த திருவிருந்தினுடைய அடையாளம். அதுதான் the table of reconciliation, the table of reconciliation, பந்தியின் ஒப்புரவாகுதலினுடைய பந்தி, ஒப்புரவாகுதலின் பந்தி. ஒருவேளை ஒப்புரவாகுதலின் இந்த பந்தி தெளிவோடு கிறிஸ்துவோடும் அவருடைய உடலாகிய திருச்சபையோடும் ஆழமான ஐக்கியத்தை நான் வேரூன்றி நிற்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. விக்கிரகங்களை விட்டு விலகி கிறிஸ்துவோடு மட்டும் என்னுடைய வாழ்வு அர்ப்பணிப்பது என்கின்ற விசுவாசத்திற்கான வரையறை. எப்படிங்க? பேய்களோடு அல்ல, உலகத்தோடு அல்ல, என் சுய இச்சையில் அல்ல, என்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்கு அல்ல, நான் கடவுளின் பிள்ளையாய் இருக்கிறேன் என்கின்ற தெளிவுக்கான விசுவாசத்தின் வரையறை. கடைசியாய் ஒப்புரவாகுவதின் கட்டாயம், கண்டிஷன் சொல்றார். அது வந்து கட்டாயம். நீ என்ன பண்ணாலும் நீ போய், யாக்கோபு என்ன செய்யறான்? ஏசா கட்டம் ஓடுறான். ஓடி அவன் ஒப்புரவானதுக்கு அப்புறம் தான் அவன் மனம் என்னங்க 7 முறை வணங்குகிறான். அவன் தான் தப்பு செஞ்சான். அப்ப சொல்றான், நீ என் உயிரிலும் உயிர், என் ரத்தம், எனக்காக நீர் பணிய வேண்டாம். ஒரு இல்லம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒப்புரவின் இல்லம். அந்த வீட்டுக்கு நான் எப்படி போவேன்? நான் ஏன் போய் அவன் கூட பேசுவேன்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இல்லம் இதுதான். இந்த பந்தியில் நீங்கள் ஒப்புரவானீர்கள் என்று சொன்னால் உங்கள் உடலுடைய இந்த உலகத்தின் வாழ்விலே, உறவுகளின் வாழ்விலே, கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டுகிற வாழ்விலே நிச்சயம் நாம் நிலைத்து நிற்க முடியும். அது பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும். தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உழவின் ஆசீர்வாதங்களின் அடையாளத்தை, உள்ளுறவின் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மையை, கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செயல்பாடுகளை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய், பந்தியின் அடையாளம் என்பதை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்வின் மிகப்பெரிய பொக்கிஷம் சுவாமி. அது உறவுகளுக்கான ஐக்கியத்தையும், எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலையான ஆண்டவரே விக்கிரகங்களிலிருந்து எங்களை விளக்குவதற்கான வரையறையும், ஒப்புரவாகுதல் என்பது உறவை பலப்படுத்தி வெறும் கடவுளோடு மாத்திரமல்ல, இந்த திருச்சபையின் உறவை நாங்கள் பலப்படுத்தி நிற்பதற்கு எங்களுக்கு அது உதவியாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் புரிந்திருக்கிறோம். இதை தொடர்ந்து செயலாற்றும் கடைபிடிக்கும் எங்களுக்கு நிற்கிற செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம், அன்பு நிறைந்த நல்ல தந்தையே, ஆமென். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய திருமண அறிக்கை. மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறேன். நமது ஆலயத்தை சார்ந்து திரு பவுல் பன்னீர்செல்வம், திருமதி காருண்யா அவருடைய மகன் செல்வன் இயேசுபாலன் என்பவரும், ஈரோடு சேலம் திருமண்டலம் பவானி போதகசேகரம் CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சார்ந்து திரு பால்குமார், திருமதி ராணி அவருடைய மகள் செல்வி
பிரின்சி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பது உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இவ்விருவரையும் இந்த தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான காரணமாவது தடையாவது ஏதாவது தெரியுமானால் அதை சபையின் ஆயர்தலைவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். தலைகளை தாழ்த்துவோம். இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்ற சிந்தையோடும் ஏற்ற துணையை உருவாக்கி படைப்பின் முதற்கொண்டு இல்லறம் என்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை தருகிற எங்கள் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, திருமணத்திற்காய் ஆயத்தப்படுகிற இயேசு பாலன், அருமையான மகள் பிரின்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தங்கள் பெற்றோரால் வளர்க்கப்பட்டு குடும்ப உறவு என்கின்ற மிகப்பெரிய அருட்கொடையின் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருக்கிற நாட்களிலே கடவுளுடைய கிருபையை பெற்று ஆலோசனைகளை பெற்று சிறந்த குடும்பங்களாக இரு மிகப்பெரிய சொந்தங்களுக்கு சாட்சியின் வாழ்வை தொடங்க கிருபை செய்யும். அவருடைய தேவைகளை சந்தியும். விடுக்க எல்லா முயற்சியிலும் கடவுளுடைய கிருபையும் அனுகூலமாயிருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல தந்தையே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய சில பொதுவான அறிவிப்புகள். இன்று 2ஆம் ஆராதனை முடிந்த பிற்பாடு திடப்படுத்தல் வகுப்புகள் நடைபெறும். திடப்படுத்தலை பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் கட்டாயமாக இந்த நாளிலே நீங்கள் தங்கி செல்ல உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, வருடம் ஒரு முறை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிற வருடாந்திர தோத்திர பண்டிகை வருகிற செப்டம்பர் மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. திருச்சி மக்கள் அதில் ஆயத்தப்படுத்தப்படும்படி ஆயத்தமாகும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபையினுடைய கமிட்டி அங்கத்தினர்கள் ஆயராக உங்களுடைய இல்லங்களை சந்தித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை அநேக இடங்களுக்கு ஒரு சில இடங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். அப்படி சந்தித்த உங்கள் பகுதிகளில் நீங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்காக பிரியாணி டோக்கன் மற்றும் ராஃபில் நீங்கள் வாங்கி செல்லலாம். சந்திக்காத பகுதியிலுடைய மக்களுடைய இல்லங்களை நிச்சயம் நாங்கள் வந்து சந்திப்போம். அதனால் உங்கள் இல்லங்களை நாங்கள் அணுகி வருகிறோம். அதற்காக நீங்கள் ஆயத்தப்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்ற ஆண்டு போலவே பிரியாணி டோக்கனுடைய விலை 200 ரூபாயும் இந்த ஆண்டினுடைய பரிசு கூப்பனின் விலை 200 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் முயற்சி எடுக்கும். தொடர்ந்து உங்களுடைய உறவினர்களுக்கும் அதை வாங்கி கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த வருடம் நமக்கு தெரியும், ஆலயத்திற்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற பரிசு பொருட்கள் எல்லாம் 3 குடும்பங்கள் தன்னார்வாக அவர்கள் வந்து இந்த பொருட்களை நன்கொடையாய் கடவுளுடைய திருப்பணிக்காய் இல்ல கட்டுமான பணிகளுக்காக நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று சொல்லி கொடுத்தார்கள். அதனால் நீங்களும் முயற்சி எடுங்கள். உங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் முடிந்த வரைக்கும் அந்த பரிசு கூப்பனை நீங்கள் வாங்கி கொடுத்து அதன் மூலமாக காணிக்கைகளை உதாரணத்துவமாய் நீங்கள் பெற்றுக் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இதற்காக இந்த ஹார்வெஸ்ட் பண்டிகையினுடைய கன்வீனராக திரு சுரேஷ்குமார் ஐயா அவர்களை நாம் ஆலயத்தினுடைய கமிட்டி அங்கத்தின் மூலமாக நாம் அவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை வருகிற ஹார்வெஸ்ட் 2 ஸ்டால்கள் விற்பனை கூடங்கள் போடுக வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் கன்வீனரிடத்தில் உங்களுடைய பெயரை நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முடிந்த வரைக்கும் குழுவாக குடும்பமாக நாம் இந்த முறை வெளியிலே நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மைதானத்திலே நிறைய ஸ்டால்ஸ் போடலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் முன்வந்து வந்து எனக்கு தெரிஞ்சும் நாயகம் ஐயாவுடைய பீரியடில் அது மாதிரி நடந்ததாமா, அதை சொன்னார்கள். மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நிகழ்வை நாம் கொண்டாட முயற்சி எடுப்போம். நீங்கள் குடும்பமாக குழுவாக நீங்கள் அதில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அதில் மேலும் விவரங்களை ஹார்வெஸ்டினுடைய கன்வீனர் திரு சுரேஷ்குமார் இடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று 16/8/26 அன்று சிறுமுகையில் இருக்கக்கூடிய CSI கிருஷ்ணநாதர் ஆலயத்தில் அசன பண்டிகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சபை மக்கள் அதில் பங்கு பெற அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபையினர் நீங்கள் அதில் சென்று பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய NGO காலனியில் இருக்கக்கூடிய CSI கிருஷ்ணநாதர் ஆலயத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அசன பண்டிகை கொண்டாடி இருக்கிறார்கள். திருச்சபை மக்கள் அதிலையும் பங்கு பெற அன்பாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதிலும் சென்று பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரை உபாச கூடியும், வெள்ளி மாலை 7 மணிக்கு மாலை பைபிள் ஸ்டடி திருமறை ஆய்வு ஆராதனையும் நடைபெறும். திருச்சபை மக்கள் அதிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். அன்பானவர்களே, வருகிற இந்த ஆலயத்தினுடைய பாதைக்காய் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய வழியை அது சீக்கிரத்திலே கடவுள்
கேட்டு நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். வருகிற செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக ஒரு நல்ல முடிவு தெரியும் என்று யோசித்து கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே இதற்கு ஊக்கமாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்ற வார காணிக்கை விவரங்கள்: முதல் ஆராதனை காணிக்கையாய் 13,612 ரூபாயும், இரண்டாம் ஆராதனை காணிக்கை 18,734 ரூபாயும், ஞாயிறு பாடசாலை காணிக்கை 4,165 ரூபாய், நன்றி காணிக்கை 18,205 ரூபாய், மாத சந்தா காணிக்கை 37,280 ரூபாய், நற்செய்தி பணி காணிக்கை 16,755 ரூபாய், ஃபாஸ்டிங் பிரேயர் மூலமாய் பெறப்பட்ட காணிக்கை 1,300 ரூபாய், வெள்ளி மாலை ஆராதனை காணிக்கை 1,751 ரூபாய், வாலிபரைக்கு சங்கம் மூலமாய் பெறப்பட்ட சந்தா 550 ரூபாய், ஹார்வெஸ்ட் நிலுவைத்தளம் மூலமாய் பெறப்பட்ட வரவு 12,000 ரூபாய், ஞாயிறு ஏலம் மூலமாய் பெறப்பட்ட வரவு 640 ரூபாய், 1000 மூலமாய் பெறப்பட்ட காணிக்கை 2,300 ரூபாய், சமுதாய கூடம் மூலமாய் பெறப்பட்ட வரவு 9,000 ரூபாய், சுதந்திர தினத்தன்று ஆராதனை மூலமாய் பெறப்பட்ட காணிக்கை 1,202 ரூபாய், டிஆர்எஃப் மூலமாய் பெறப்பட்ட வரவு 4,520 ரூபாய், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்காக நம் இல்ல சந்திப்பின் மூலமாய் பெறப்பட்ட காணிக்கை 59,500 ரூபாய், பிரியாணிக்கான வரவு 59,100 ரூபாய், ரேஃபல் டிக்கெட்டுக்கான வரவு 32,000 ரூபாய் என திருச்சபை மக்களுக்கு அறிவிக்கின்றோம். அன்பானவர்களே, இன்று தொடங்கி இந்த வாரம் முழுவதுமாய் தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகள் இருப்பீர் என்று சொன்னால் எழுந்து நிற்கும் உங்களுக்காக சிறப்பு பாடலை பாடி நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதிவாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரளாய் ஐயட்டுமே. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாள் தொடங்கி இந்த வாரம் முழுவதுமாக தன்னை பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகளுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் என் பலன், என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார் என்கின்ற இந்த சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தர் அவர்களுக்கு என்றும் பலனாய், அவர்களுக்கு கீதமுமாய், என்றும் இரட்சிக்கிற கடவுளாய் இருந்து அவர்களை வழிநடத்தும். அவர்களுடைய வாழ்விலே எல்லா சூழல்களும், குறிப்பாய் தங்களுடைய புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற அருமையான பிள்ளைகளுக்கும் குடும்பத்தின் மக்களுக்கும் கடவுளுடைய பலத்தோடு கூட இந்த ஆண்டிலும் பயன்பெற, ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல, கிருபையின் நன்மையும் ஈவுகளை ஆண்டவரே உடைய பரத்திலிருந்து புரிந்து கொண்டு தொடர்ந்து விசுவாசத்தோடு வாழ நீர் கிருபை பாராட்டும். சுவாமி, பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகளுக்கு அநேக பிறந்த நாட்களும், திருமண நாளை கொண்டாடுகிற மக்களுக்கு அநேக ஆண்டுகளும் இணைந்து இசைந்து வாழ்ந்திருப்பதற்கான ஆசீர்வாதத்தை பலனையும் கூறும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல தந்தையே, ஆமென். பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருக்கு நடி செலுத்துவதற்கு உதவியாய் கீர்த்தனைகளிலே 255வது பாடலையும் 259வது கீர்த்தனையும் பாடுகிற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு என்று நாம் படைப்போம். One
செய்யப்பட்டதல்லோ. தேவகுமாரனாம் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா.
ரட்சகா கூடி வந்தோம். ஜெபம் செய்வோம். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. தெய்வம் ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, ஒருவராய் பற்றிய அதிசயங்களை செய்கிறவரே, இம்மட்டுமாக இந்த மாதம் முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கை துணை என்று பாராட்டின எல்லா நன்மையான இவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் போதுமானவராக குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபை முழுவதிலும் செயலாற்றி கொண்டு வருகிற நம்முடைய மேன்மையான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சந்தாக்கு அவர்களுக்காக, தோத்திர காணிக்கை அவர்களுக்காக நன்றி, அருமையான காணிக்கைகளுக்காக, பிறந்தநாள் திருமணநாள் காணிக்கைகளுக்காக மற்றும் தசோபாக காணிக்கைகளுக்காக ஒவ்வொன்றுக்காக நன்றி செய்வது. அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை தேவன் தாமே பரத்திருந்த குடும்பங்களுக்கு தந்து மென்மேலும் ஆசீர்வாதங்களை வளர நகரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளும் நன்மையான எல்லா இவுகளில் கிருபையில் குடும்பங்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றுமே தங்கியிருந்து ஆசீர்வதிப்பதாக. அப்பம் பிக்குதல் என்ற பகுதிக்காக நாம் கடந்து செல்வோம். யாவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகி நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அருகாமையில் இருப்பவர்களோடு கர்த்தருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் முழங்கார் படியிட்டு கீழ்கண்ட பிரசன்ன ஜபத்தை ஏறெடுப்போம். இயேசுவே உத்தம பிரதானாசாரியே, எங்கள் மத்தியிலே பிரசனமாகி அப்பத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி அருளும். நிறைய பிதாவோடும் பரிசுத்தாவோடும் சதா காலம் வரை கடவுளாட்சி தரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிர்வாணிகளை பூமியில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதம் சாயலாக்கி உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த பொழுது புது சிருஷ்டியின் முதல் பலனாய் நீர் அவரை மீட்டுக் கொண்டீர். மென்மைப்படுத்தி பரிசுத்தர் 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 வானமோ பூமி மகிழ்ச்சியாக ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்திரிக்கப்பட்டவர். தேவரில் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனை கிறிஸ்துவை எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளும். சிலுவிலை மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளும். அவரை தந்தருள் நீரே. அவர் சிலுவில் ஒரே தரம் தம்மை தாமே பலியாய் ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் ஊட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரவளவும் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்டு அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் போதனை பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் வருங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையினுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். ஆதலால் பிதாவையும் குமாரனும் எங்கள் ஆண்டவராகிய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதின் பரமையிலும் நினைவு கூர்ந்தும்படியாலாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வரவும் அவர் நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவர்கள் எங்களுக்கு நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படும் தலையாயவருக்குள் எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவிடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் மகிமை மகிமையும் என்னென்றைக்கு முடியவில்லை. ஆமென். அற்பமாக யோசனையின்றி கடவுளுடைய திருச்சமூகத்தில் சேராமல் அபாத்திரமாய் நாம் பாவனம் பண்ணாமல் நம்மை நிதானிக்கும் பாவங்களுக்காக அவர் சரி கட்டவில்லை, தவறுகளுக்காக அவர் எந்த விதமான குற்றத்தையும் நமக்கு இழைக்கவில்லை. நம்மை மீட்கவும் படைப்பாக அவரை படைப்புகளை புதிய உணர்வுகளை கொடுக்கும் அவரோடு ஐக்கியப்பட போகிற நாம் தாழ்மையின் பிரவேச ஜெபத்தோடு உணர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் அப்படி சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற உமது சமாதானத்தை தாரும்.
உங்களுக்காய் பிற்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சரீரம் மெய்யான அப்பம், உங்களுக்காய் சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய செங்குருதி மெய்யான ரசம் ஆயத்தமாயிருக்கிறது. பந்தியில் பங்கு பெற அன்போடு கூட அழைக்கின்றோம்.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் தாவீதின் தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்மாவே ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலே தேவ சமாதானம் உங்களோடு இருந்து கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்ம ஆதரேசு கிறிஸ்துவை பற்றிய அன்பிலும் அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுள் தந்தை மைந்தன் தூயாவியமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளிருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு நிலைத்து நிற்க கடவுது. வழிபாட்டினுடைய நிறைவு பாடலாக பாமாலிகள் 25வது பாடலில் முதல் 2 சரணம் கடைசி சரணத்தை மாத்திரம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த 3வது வாரத்தில் திருப்பந்தியினுடைய உள்ளான அனுபவத்தை, ஆழமான சிந்தையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும். எங்கள் வாழ்வில் வேரூன்றி நிற்பதற்கும் கிறிஸ்துவின் அடையாளங்களை நாங்கள் பற்றிக்கொள்வதற்கும் எங்களுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்ட சிலுவையின் அடையாளத்தை தரித்தவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய பிழைகள் என்பதில் உறவிலே ஆண்டவரே ஒப்புரவாகுவதிலே, மற்றவர்களோடு இணங்கி இசைந்து அன்பு கொள்வதிலே திருப்பந்தி எங்களை என்றும் நினைவு கூறுகிறது என்கின்ற சாக்கிரமத்தினுடைய அடிச்சுவடை நாங்கள் பற்றியிருக்கிறோம். இந்த உலகத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். மீண்டும் உடைய திருச்சமூகத்தில் வந்து நாங்கள் கூடி ஆராதிக்க வரைக்குமாய் மாறாத உடைய பிரச்சனை மகிமுள்ள கரம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல தந்தையே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, தாவியோடும் இருப்பாராக. கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகத்திற்கு கடந்து செல்வோமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். Thank you.
சோலையாயினும் நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதத்தின் சந்நிதி மோட்சம் நாடுவே. விண்ணில் சோடும் பீடம் நோக்கி ஓடுவே. பின் செல்வேனே, பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகமேலே மூடும் பள்ளமெங்கிலும் காற்றோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காக்க சற்றும் வஞ்சனை மாட்டேன். இரட்சகத்தை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே, பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டிச் சேருவேன். வீடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார்.